Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் சிலபஸ்லேருந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் கான்செப்டோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் 150 கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி சிலபஸை ஈஸியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் உங்களால் ஈஸியாக வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வியூ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். டுடேஸ் கொஸ்டின் எக்ஸாம்பிள் ஃபார் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இஸ் ஆப்ஷன்ஸ் ஏ pendulum of a clock, option B a pin resting on its point, option C Tanjavur head oscillating tall, option D a cone with its slant side on a horizontal plane. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்ன, அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஈக்குலிபிரியம் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 டைப்ஸ் வந்துட்டு இருக்கு: ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல். ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக நம்மளால ஆன்சர் சொல்லிட முடியும். So first of all, stable equilibrium na enna paakalam. The body tends to retain its original position. So or oscillation namakku nadakudhu appadina திரும்பவும் அந்த ஆப்ஜெக்ட் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா that kind of equilibrium is called as a stable equilibrium. ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ ஒரிஜினல் பொசிஷன் ஒரு பால் வந்து இங்கே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பாலுக்குள்ள ஒரு பால் வந்து நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய பொசிஷன் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மூவ் பண்ணுறப்போ அந்த பால் என்ன ஆகுது, ஒரு சர்டன் ஹைட்டுக்கு வந்துட்டு மூவ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் அதோடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிடுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பொசிஷனில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து பிளேஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா அந்த பால் நமக்கு மூவ் ஆகியிருக்கு இல்லையா? ஸோ அப்படி மூவ் ஆகுறதுக்கு நமக்கு சம் ஹைட் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரைஸ் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுறப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரைசஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் நடக்கிறப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அகைன் அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பால் என்ன பால், பவுலில் இருக்கக்கூடிய ஒரு பால். ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெண்டுலம் மோஷன். ஸோ பெண்டுலம் வந்து நார்மலாக வந்து சென்டரில் வந்து பிளேஸ் ஆகியிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மூவ் பண்ணுறப்போ சர்டன் ஹைட் வந்துட்டு மூவ் ஆகும். அண்ட் அகைன் இட் வில் பி கம்ஸ் டு த ஒரிஜினல் ஸ்டேட் அகைன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்கான எக்ஸாம்பிள். அடுத்ததா செகண்ட் டைப் என்ன அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா த பாடி டென்ஸ் டு மூவ் ஃபர்தர் அவே ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன்ஸ். ஸோ வந்து ஒரு ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணுறேன். ஸோ அப்படி மூவ் பண்ணுறப்போ திரும்பவும் அதோடைய ஒரிஜினல் ஸ்டேட்க்கு அது ரிட்டர்ன் ஆகாது. வேற ஒரு நியூ பிளேஸில் வந்துட்டு மூவ் ஃபர்தர் அவே வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூவ்மெண்ட் வந்துட்டு பிளேஸ் ஆகி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பின் வந்துட்டு இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. பின் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ பின்னோட ஒரிஜினல் பொசிஷன் இந்த மாதிரி இருக்கு. இந்த அடுத்ததாக டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பின் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஸ்டாண்டர்டாக நிற்காது, அது அப்படியே கீழே விழுந்துரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்துட்டு இண்டிகேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரிஜினல் பொசிஷனில் இருக்கிறப்போ சென்டரில் நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கு, பின்னோட சென்டரில். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பின் வந்து கீழே விழுந்துருது இல்லையா? ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபால் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வந்து வச்சுக்கணும். சரிங்களா? அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும், ஃபால் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறதா நம்மளுடைய கொஸ்டினே. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பின் ஸ்டாண்டிங் ஆன் இட்ஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம். த பாடி ரிமைன்ஸ் இன் இட்ஸ் நியூ பொசிஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறேன். ஸோ அப்படி மூவ் பண்ணுறப்போ அந்த மூவ்மெண்ட் எனக்கு கண்டினியூஸாக இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஒரு பொசிஷனில் ஸ்டேபிளாக ஒரு பால் இருக்கு இல்லையா, அதே பொசிஷனில் ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்குது. பட் பிளேஸ் மட்டும் எனக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா சேஞ்ச் ஆகியிருக்கும். நியூ பொசிஷன் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியமை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரிஜினல் பொசிஷனில் ஒரு பாலுடைய பிளேஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். டிஸ்பிளேஸ் பண்ணுறப்போ அந்த பால் வேறு ஒரு இடத்துல பிளேஸ் ஆகுது. பட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஒரிஜினல் பொசிஷனில் என்ன சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருந்ததோ அதே ஹைட்டில் தான் நமக்கு ஆஃப்டர் மூமெண்ட் நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி சேம் ஹைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பால் ஆன் அ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகேவா?
ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரைசஸ், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபால்ஸ், நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வில் பி இன் சேம் ஹைட். ஓகேவா? ஸோ இந்த மூணையும் வந்து நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அகைன் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ ஈக்குலிபிரியமில் பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய வேல்யூ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் எப்படி இருக்கும், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வேல்யூவாக இருக்குது, லோவஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூவாக இருக்குது. அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூவாக இருக்குது, இட் வில் பி மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய வேல்யூ நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. தென் கைனடிக் எனர்ஜியோடைய டெண்டன்சி அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுறப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் அண்ட் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஈக்குலிபிரியம், ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பட் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுறப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் அண்ட் மூவ் ஃபர்தர் அவே. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த ஈக்குலிபிரியம், திரும்பவும் ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுது. ஓகேவா? ஸோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கு. அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டர்பிங் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் த ஈக்குலிபிரியம். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் எப்படி வருது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன்ஸ், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் மூவ் அவே ஃப்ரம் அ ஈக்குலிபிரியம் பாயிண்ட். தென் கண்டிஷன்ஸ் u வர்சஸ் எக்ஸ் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்டன்ஸ் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். d ஸ்கொயர்ட் u பை dx ஸ்கொயர்ட் கிரேட்டர் தென் 0. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கான்கேவ் அப்வர்டில் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதே அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் d ஸ்கொயர்ட் u பை dx ஸ்கொயர் லெஸ் தென் 0. ஸோ இந்த கண்டிஷனவே வந்து ஒன் வேர்ட் கொஸ்டினில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் யூக்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னா d ஸ்கொயர்ட் u பை dx ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0. கர்வ் நமக்கு எப்படி இருக்கும், கான்கேவ் அப்வர்டில் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கும். அடுத்தது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பார்த்தோம் அப்படின்னா d ஸ்கொயர்ட் u பை dx ஸ்கொயர் லெஸ் தென் 0 நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ இங்கே கர்வ் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா கான்கேவ் டவுன்வர்டில் நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு பால் இன் அ பவுலில் இருக்கக்கூடிய ஒரு பால் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் பின் ஸ்டாண்டிங் ஆன் இட்ஸ் பாயிண்ட், ஒரு பாயிண்டில் நிற்கக்கூடிய ஸ்டாண்ட் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு பின். தென் மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பின் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கீழே விழுந்துடுது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கான எக்ஸாம்பிள். தென் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான கர்வ் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிராஃபில் வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸுடைய வேல்யூ எடுத்திருக்கோம். தென் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியுடைய வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு கான்கேவ் அப்வர்ட் டைரக்ஷனில் நமக்கு கர்வ் வந்துட்டு பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மினிமம் அட் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜியுடைய வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மினிமம் வேல்யூவாக இருக்குது. பட் இங்கே பார்த்தோம் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பார்த்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் அட் ஈக்குலிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் அட் ஈக்குலிபிரியம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய கேட்டிருக்காங்க, டிஆர்பி எக்ஸாம்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன் இருக்கிறப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியுடைய வேல்யூ நமக்கு மினிமமாக இருக்கும். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜியுடைய வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூஸாக இருக்கும். ஸோ ஸ்டேபிள் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம் ரிட்டர்ன் ஆகும், அதோடைய ஒரிஜினல் ஸ்டேட்க்கு ரிட்டர்ன் ஆகும். அன்ஸ்டேபிள் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் தென் மூவ் அவே ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு கொண்டு வரும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஆகுது வச்சுக்கோங்க. ஸ்டேபிள்னா ரைஸ் ரிட்டர்ன், அன்ஸ்டேபிள் அப்படின்னா ஃபால் அவே, நியூட்ரல் அப்படின்னா சேம் ஸ்டே. ஓகே, நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.